السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே கடல் தொடர்பான செய்திகளும் சட்டங்களும் என்கின்ற தலைப்பில் இஸ்லாத்துடைய அறிவியல் பார்வையில், இஸ்லாத்துடைய அடிப்படைகளின் பார்வையில் கடலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, சமுத்திரங்களை பற்றி இஸ்லாத்துடைய பார்வை என்ன, அதோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்ன என்பதை பற்றி தொகுத்து பேசுவதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். எப்படி இந்த உலகத்திலே, அதாவது தரை நிலம் என்கின்ற பகுதி இருக்கிறதோ அதைவிட பன்மடங்காக 71% உலகத்திலே நீர்நிலைகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. 30% ஒரு நிலப்பகுதிகளும் 70% நீரால் சூழப்பட்ட ஒரு பகுதிகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த நீர்நிலைகள் சம்பந்தமான பகுதி தான் நிலங்களை விட அதிகமாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக மனிதன் அதை பயன்படுத்துவது, உபயோகப்படுத்துவதில் இதே அளவிலான சட்டங்களும் அங்கே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எனவே இஸ்லாம் அதை பற்றி நிச்சயமாக பிரதானமான ஒரு கவனம் எடுத்திருக்கும், அதை பற்றிய சட்டங்களை வகுத்திருக்கும், அந்த செய்திகளை சொல்லி இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில் அவைகளை நம்ம ஆங்காங்கே நிறைய தெரிஞ்சிருப்போம், இது சம்பந்தமான விஷயங்களை நிறைய தெரிந்திருப்போம். ஒரு தலைப்புக்கு கீழே அதை கொண்டு வந்து மேலதிகமான செய்திகளை படிக்கிற நேரத்தில் அந்த தலைப்புடைய பார்வையோடு நம்ம சில செய்திகளை பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு கூடுதலான செய்திகள் என்ன செய்யும், அதிலே கிடைக்கும். ஒரு 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 அம்சத்தை ஒரு தலைப்புக்காக பார்க்கிற நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளும், அதே விஷயத்தை இன்னொரு தலைப்பினூடாக நம்ம பார்க்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய செய்திகளும் வித்தியாசமாக என்ன செய்யும், இருக்கும். எனவே அதை தொகுத்து நம்ம இந்த இடத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், எங்களுக்கு இஸ்லாத்துடைய அந்த இவ்வளவு பெரிய ஒரு தகவல்களை இஸ்லாம் சொல்லி இருப்பதும், சட்டங்களை வகுத்திருப்பதும், சர்வதேச ரீதியாக ஒரு அதாவது மதத்தை பார்க்கக்கூடிய ஒரு கோணம், வெறும் சடங்கும் சம்பிரதாயங்களும் நேர்ச்சைகளும் என்று மட்டும் மதத்தை பார்க்கக்கூடிய ஒரு கோணத்திலிருந்து, அதால் தான் மக்களை கவர முடியும் என்ற இதனால் உருவாக்கப்பட்ட அந்த திசை திருப்பல்கள் தான் அது. ஏன்னா மக்கள் ஒரு ஆன்மீக பலத்தை எதிர்பார்ப்பாங்க, அதுக்காக அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க. ஆனால் இஸ்லாம் என்பது அப்படி அல்ல, அது ஒரு தீனுன் வ தௌலா, அது அதாவது வணக்க வழிபாடுகளும் தான், ஒரு ஆளுகை, அதாவது நாட்டை ஆளுதல், நிர்வகித்தல், மக்களை நிர்வகித்தல் என்கின்ற ஒரு பகுதியும் சார்ந்ததுதான் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு தலைப்புகளையும் நம்ம தேடி படிக்கிற நேரத்தில் அதை புரிந்து கொள்ளலாம். இதில் இன்னொரு அம்சமும் இருக்குது. இப்போ குர்ஆனில் சில செய்திகள் வருது, ஹதீஸில் சில செய்திகள் வருது. அதை வைத்து நவீன காலத்தில் இந்த நவீன உலகத்துடைய முயற்சியோடும் முன்னேற்றங்களோடும் போட்டி போடுறதுக்காக இவங்க என்ன செய்யலாம், சில விஷயங்களை எடுத்து வழிந்துரை செய்கிறார்கள், பொருந்தி பார்க்க என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள் அப்படின்னு சில விஷயங்கள் செய்வாங்க. அற்புதமாக நடந்தவைகள் என்று சில காப்பியங்களில் எழுதப்பட்டவைகளை கொண்டு நவீன காலத்துக்கு இந்த மதமோ இந்த கொள்கையை ஒத்து போகுது என்றதுக்காக அதை ஜாயின் பண்ண பார்ப்பாங்க. அவர் பிறந்தார், விளங்கிட்டா, இவர் பிறந்தார், இப்படி ஏதாவது சம்பவங்கள் இருக்குன்னு தானே அதை கொண்டு ஜாயின் பண்ண பார்ப்பாங்க. காரணம், இன்றைய காலத்தில் அந்த ஒரு மதம் நிற்கணுமெண்டா அதை சேர்த்து தான் ஆகணும் என்பதற்காக முயற்சி எடுக்க பார்ப்பாங்க. அற்புதமாக நிகழ்ந்தது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன்னா எல்லாமே ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அற்புதம் என்று சொன்னாலே இயற்கைக்கு மாற்றமான, சமுதாயத்தில் வளமையாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாற்றமாக நடக்கிறது தான் அற்புதம். அப்படின்னா அன்றைக்கே பறந்திருப்பான், அன்றைக்கே என்ன செஞ்சிருப்பான், டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அவைகளை கொண்டு வந்து நவீன விஷயங்களோட அப்படி சேர்த்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு காலத்தில் நடந்த முன்னறிவிப்பு மாதிரியே என்ன செஞ்சிடும், அது இருந்து விடும். அற்புதங்களை ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். ஒருத்தர் பறந்து போனார், ஒருத்தருக்கு சிறகு இருந்தது, ஒருத்தர் அது செஞ்சார் இது செஞ்சாருன்றதை நவீன விஷயங்களோடு நம்ம சேர்க்கிறதாக இருந்தால் அது அற்புதங்களை வச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், நம்ம சேர்த்துட்டு போயிடலாம். அற்புதங்கள் என்பது இறைவன் புறத்தால் ஒருவரை அவர் உயர்ந்தவர் அல்லது சிறந்தவர் அல்லது நபி என்பதற்காகவும் நடந்திருக்கும். சில பொழுதுகளில் சோதனைக்காகவும் என்ன செஞ்சிருக்கும், நடந்திருக்கும். அதை சட்டங்களுக்காக கொண்டு வரையலாது. எனவே இதை நாங்கள் அற்புதங்கள் ரீதியாக இப்படி இணைக்கிறோமா, அல்லது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பொதுவாக சொல்லப்பட்ட செய்திகளை இவங்க நவீன போக்குக்கு சேர்க்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, வலிந்து சொல்கிறாங்களா இல்லையான்றதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான கோணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா,
குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டு இன்றைக்கு 1400 வருடத்துக்கு பிறகு நம்ம இருக்கிறோம். அப்போ இது குர்ஆன் ஹதீஸில் உள்ள செய்திகள் எல்லாம் ஒரு என்னது சமூக வழிகளாக கடத்தப்பட்டு எங்களுக்கு வந்திருக்குது. அவர்களும் இதே மாதிரி அணுகி இருக்கிறார்கள் என்கின்ற அறிவு செல்வத்தை நம்ம முன் வச்சோம்டா இது புதிதாக இவர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அல்ல, இவர்களாக வழிந்துரைத்ததல்ல. 1ஆம் நூற்றாண்டில், 2ஆம் நூற்றாண்டில், 3ஆம் நூற்றாண்டில், 4ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய சமுதாயம் 1400 வருடங்களாக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எப்படி அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்போ காலாகாலத்துக்கு வந்தது வழிந்துரை அல்ல, காலாகாலம் அதாவது மரபாக்கம் செய்யப்பட்டு சமூகமாக சட்டங்களாக இதே வசனங்கள்லேருந்து இதே ஹதீஸ்கள்லேருந்து இவங்க சட்டங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, வகுத்திக்கிறாங்க. நம்ம தெரிகிறோம்டா இவங்க இன்றைக்கு ஒத்து போவதற்காக இதை என்ன செய்யலை, வலிந்து எடுக்கவில்லை. 1ஆம் நூற்றாண்டில் எப்படி இருக்குது, 2ஆம் நூற்றாண்டில் எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டு வர டைமில் அவ்வளவு அற்புதமான அமைப்பில் ஒரு அரசு, அதாவது வெறுமனே வழிந்துரை மட்டுமல்ல, உமையா ஹிலாஃபா, அப்பாசிய ஹிலாஃபத், சிற்றரசுகள், மமாலிக்குகளுடைய அரசுகள், உஸ்மானிய ஹிலாஃபத் என்று அந்த வரைக்கும் வந்து இன்றைக்கு 50 நாடுகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் எல்லாம் பல இடங்களில் அப்ளை பண்ணக்கூடிய சட்டங்களாக இந்த சட்டங்களாக என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் இது ஒரு 3வது இடம். ஒன்று குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டு அற்புதங்களாக சொல்லப்படாத சட்டங்கள். 2வது இது அப்படியே அதாவது விளக்கங்கள் எழுதப்பட்டு நூட்களாக தொகுக்கப்பட்டு சமுதாயத்தில் வாழையடி வாழையாக என்ன செய்து வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு விளக்கத்துக்கு என்ன செய்யலை, அவைகள் வரவில்லை. 2வது. 3வது, இஸ்லாம் வந்து முழு உலகத்திலே அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நாளிலிருந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். எந்த வகையிலே ஆட்சியில் இருக்குது, கிட்டத்தட்ட என்ன இன்றைக்கு 50 நாடுகளுடைய ஆட்சியில் இஸ்லாம் என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்குது. அதே போல் சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தில் அந்த சட்டங்கள் என்ன செய்து இருந்து கொண்டிருக்குது. இவர்கள் எல்லோரும் அதை பார்க்கக்கூடிய அமைப்பிலான ஒரு சட்டங்களோடு தொடர்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளும் சிம்பிளாக கடல் தொடர்பாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் எல்லோருமே எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, கடல் தண்ணியில் உதவு எடுக்கலாமா, சிம்பிளாக எல்லாரும் என்ன சொல்லுவோம், உதவு எடுக்கலாம். யார் சொன்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. கடல் தண்ணீர் அந்த தண்ணீர் சுத்தமானது, அதில் இருந்தவைகள் ஹலாலானது, ஹதீஸ். அதே போல் நம்ம எல்லோருமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹில்லலக்கும் சைதுல் பஹர், கடலிலே வேட்டையாடுவது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. கடலில் இருக்கிறதெல்லாம் ஹலால், நாங்கள் சாப்பிடலாம். யார் சொன்னது, குர்ஆனில் வந்திருக்கிறது. அப்போது இது எங்கேயோ அற்புத நிகழ்வில் வந்ததும் அல்ல, சட்டங்களில் எங்கேயோ என்ன வெறுமனை வழிந்துரைத்து நம்ம எடுத்ததும் அல்ல, மிக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்படி ஏராளமான விஷயங்கள் என்ன செய்து இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படி என்றால் இது ஒரு மார்க்கம் வந்து எல்லா துறையிலையும் பேசியிருக்குது. இது நான் எந்த அதாவது மார்க்கத்தையும் தாழ்த்துவதற்காக பேசலை, ஆனால் விமர்சனத்துக்காக பேசுகிறேன். ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சடங்கு சம்பிரதாயங்களோடு மட்டும் அதாவது சுருங்கி கொண்டவைகள் அல்ல. எங்களுக்கு தொழுகை என்று எடுத்துக்கொண்டாலும் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக அது இருக்குது, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. நீ வணங்குன்னு மட்டும் சொல்லலை, உண்ட வணக்கம் வாழ்க்கையோடு எங்கெல்லாம் சம்பந்தப்படுது. நீ பிரியாணியாக இருப்பாய், அப்போ கசரு செய்யலை. ஊரில் இருப்பாய், அப்போ நீ ஜமாத்துக்கு போகணும். விளங்கிட்டா, மழை பெய்கிறது அல்லது ஏதோ கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது, அப்போ நீ சேர்த்துக்கொள்ளணும். விளங்கிட்டா, நீ வந்து 6 மணி நேரத்தை தொழில் கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிரு, தொழுதுரு. இப்படி வாழ்வு. தண்ணீர் இல்லையா, தயமத்தை என்ன செஞ்சிரு, தயமும் இல்லை தண்ணீரும் இல்லை, எந்த வழியும் இல்லை என்றா அப்படியே என்ன செஞ்சிரு, தொழுதுரு. ஆடை இப்படி இருக்கணும், கிப்லா இப்படி முன்னோக்கணும், ரெண்டுக்கும் வழி இல்லை, அப்போ நீ விரும்பின மாதிரி என்ன செய்யுது. இப்படி அந்த வணக்கத்தை மட்டும் சொல்லாமல் வணக்கம் உட வாழ்வியலோடு ரிலேட் பண்ணி இஸ்லாம் என்ன செஞ்சுக்குது சொல்லிக்குது. அப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இதில் இருக்கிறத பார்க்குறோம். இது எல்லாத்தையும் அதாவது குறிப்பாக வந்து முஸன்னஃப் அப்துர் ரஸாக், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, இது போன்ற கிரந்தங்களெல்லாம் இந்த செய்திகளை நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய பார்க்கலாம். அதே போல் முஹல்லா பில் ஆசார், அதுவைகளை நீங்கள் பார்க்கலாம். ஃபிக்ஹுடைய நூட்களான முக்னியில் நிறைய இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். இதெல்லாம் இதற்கென தனித்தனியாக எழுதப்பட்ட சின்ன சின்ன நூட்கள் எல்லாம் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யலாம், அன்றைய காலத்திலிருந்து பார்க்கலாம். இதெல்லாம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு முழுமையான ஒரு ஆய்வை என்ன செய்ய வேண்டும், இது சம்பந்தமாக செய்ய வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தில் பாரம்பரியமாக எழுதப்பட்ட புத்தகங்கள், சட்டங்கள், இதனுடைய ஆய்வுகள், இதனுடைய விளக்கங்கள்லாம் என்ன என்பதை முழுமையாக தொகுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு நூல் தொகுக்கப்படுது. அப்படின்னு சொன்னால், அதாவது அஹ்காமுல் பஹர் ஃபில் ஃபிக்ஹில் இஸ்லாமி, இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டத்துறையில் கடல் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நூலை எழுதுகிறவர் யார் என்று சொன்னால், கலாநிதி அப்துர் ரஹ்மான் இப்னு அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு காய அப்படின்ற சொல்கிற ஒரு அறிஞர் என்ன செய்கிறார், எழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அஹ்மத் என்ற கலாநிதி எழுதுகிறார். இந்த நூல் வந்து அந்த நூலை படிக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும், இந்த நூல் வந்து எவ்வளவு விரிவான இஸ்லாத்துடைய சட்டத்துறைகளை தொகுத்து எழுதிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 776 பக்கம், 776 பக்கம். அத்தனை சட்டங்களையும் நான் பார்த்த அளவில், வாசிப்புற அளவில் முழுமையாக எடுத்தேன். கப்பல் சார்ந்த சட்டங்களில் இருந்து
ஒரு மாலுமி சார்ந்த விஷயங்களில் இருந்து, ஒரு கப்பலை மேக் பண்ணுற சட்டங்களில் இருந்து, அதனுடைய டேமேஜுடைய சட்டங்களில் இருந்து, அதனுடைய விற்பனை சட்டங்களில் இருந்து, அதை செயல் பண்ணுற ஓட்டுகின்ற நேரத்தில் வரக்கூடிய அதாவது திசை பிரச்சனைகள், மோதல்கள், வழி கொடுக்குற சட்டம், சர்வதேச ரூல் ஒன்று இருக்குது. இந்த ரூல் சார்ந்த சட்டங்கள்லேருந்து இஸ்லாம் எப்படி நேரடியாக தலையிடுகிறது, அல்லது பொதுவான நூட்களில் பொதுவான சட்டங்களில் இருந்து எப்படி இந்த சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது எடுக்கிறது என்பதையெல்லாம் அதையும் போட்டு, இதுக்கு ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் எங்கெல்லாம் இஜ்திஹாத் பண்ணிக்கிறாங்க, எங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க என்ற பகுதியெல்லாம் எடுத்து, அரசுக்கும் இவைகளுக்கும் உள்ள சட்டங்கள் என்ன, பொருளாதார விஷயங்கள் என்ன என்ற எல்லா பகுதிகளும் சிறப்பான முறையில் என்ன அந்த நூல் தொகுத்திருக்கு. இந்த நூலை நம்ம விரிவாக நடத்துறதாக இருந்தால் இந்த தொடர் என்ன செய்யாது, அது போதாது. என்ற பெரிய தொடராக அதை என்ன செஞ்சிடும் போயிடும். இருந்தாலும் அதனுடைய ஹுலாசாவை சுருக்கங்கள் தப்பி போகக்கூடாது என்ற ஆசையிலும் சேர்த்து தான் இதை நான் என்ன செய்கிறேன், அதாவது இங்கே முன்வைக்கிறேன். இது அல்லாமல் இன்றைக்கு நிறைய நூல்கள் அந்த பழைய நூல்களை அடிப்படையாக வச்சு நிறைய தொகுக்கப்படுது. அர்பஊன அல் பஹ்ரியா அப்படின்ற ஒரு நூல், 40 செய்திகள் கடல் தொடர்பான. ஹதீஸ்களில் 40 செய்திகள் அப்படின்றத நம்ம என்ன பார்க்குறோம். குர்ஆனிலேயே இந்த செய்திகள் பஹர் என்றும், அதாவது அதே போல் அபுஹர் என்றும், பிஹார் என்றும், அதே போல் அதாவது பஹீரான்னு சொல்லியும், இப்படி நிறைய சொற்கள் குர்ஆனில் என்ன செய்கிறது, இந்த பஹர் சார்ந்த சொற்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் இடங்கள் என்ன செய்கிறது பயன்படுத்தப்படுது. அதாவது அதே போல் நஹர் என்ற ஆறு என்று சொல்லுவோம், ஐன் என்றா என்ன செய்வோம் ஊற்று என்று சொல்லுவோம். அதாவது இந்த வரையறை, இந்த பஹர் என்றதும் நஹர் என்ற வரையறையும், ஆறு, ஊற்று, நதி, இவைகள்லாம் அல் குர்ஆன் எப்படி யூஸ் பண்ணும் என்று சொன்னால், ஒரு பரந்த விரிந்த அளவில் என்ன செய்யும் யூஸ் பண்ணும். நஹரண்டா சில இடத்துல பஹருக்கும் என்ன செய்யும் யூஸ் பண்ணும், பஹர் என்றது நஹருக்கும் என்ன செய்யும் யூஸ் பண்ணும். அதே போல் என்ற வார்த்தை குர்ஆனில் என்ன செய்யப்படும் யூஸ் பண்ணப்படும். இதெல்லாம் பரந்த நீர்நிலை நிலப்பரப்புகளுக்கு என்ன செய்கிறது யூஸ் பண்ணப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த எல்லா பகுதிகளையும் சேர்த்து அல் குர்ஆன் நிறைய இடங்களில் இதை யூஸ் பண்ணு. இதனால் சலாசூன கிஸ்ஸத்தன் அனில் பஹ்ரி ஃபில் குர்ஆன் ஒரு புக் வந்துச்சு. 30 சம்பவங்கள் அல் குர்ஆனிலே கடல் தொடர்பான. அவை இப்படி குர்ஆனில் அதை கையாளப்பட்டீங்கன்னு பாருங்க. 30 சம்பவங்கள் அல் குர்ஆனிலே கடல் தொடர்பான அப்படின்னா அதில் 6ஐயும் என்ன செஞ்சு நகரையும் சேர்த்து கடல் தொடர்பான 30 செய்திகள் அப்படி என்று சொல்லி குர்ஆனில் வந்திருக்கிற செய்திகள் என்னென்ன தொகுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும். இந்த மாதிரி கடல் தொடர்பான செய்திகள் என்று அதனுடைய பாரம்பரிய நூல்கள் என்று எடுத்து பார்த்தோம்னா நிறையவே என்ன செய்து கிடைப்பதை நம்ம பார்க்குறோம். இது மட்டுமல்ல, எல்லா துறைகளையும், கால்நடைகள், மிருகங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பெரிய இதை பார்க்கலாம். அபு அம்ர் அல் ஜாஹிதுடைய ஹயாத்துல் ஹயவான், அதே போல் ஹயாத்துல் ஹயவானில் குப்ரா என்று சொல்லி துமைரீட, இப்படி நீங்கள் அதாவது இஸ்லாத்துடைய துறை ஒரு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். அதே பேசப்படாத துறைகள் இதெல்லாம். அதே போல் அஹ்காமுல் மராஃபிக் அப்படி என்ற, அதாவது அஹ்காமுல் ஹைதான், இந்த மாதிரியான புத்தகங்கள், இந்த நூட்கள் எல்லாம் சட்டத்துறை சார்ந்த நிறைய விரிவான ஆய்வுகளை கொண்ட நூட்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். விவசாயத்துறை, சட்டத்துறை, இவைகளுக்கெல்லாம் சின்ன முன்னுரமாக நான் பேசிக்கிறேன். இஸ்லாம் கூறும் காருண்யம் என்ற ஒரு தலைப்பு, அதே போல் இஸ்லாத்துடைய பார்வையில் விவசாயம், இப்படியான தலைப்பு. எந்த ஹதீஸ் கிரந்தங்களை எடுங்க, விவசாயம் என்ற தலைப்பு இல்லாத ஹதீஸ் கிரந்தங்கள் ஒன்று இருக்குதான். அப்போ இதெல்லாம் சிறப்பம்சங்கள், எங்களுடைய தீன் உண்மையான தீன் என்ற ஒரு செய்தி. சரி, அந்த தலைப்புக்கு கீழே போய் நாம் இப்படி சொல்லலை. எப்படி சொல்லலை? எமது மார்க்கத்தில், எமது மதத்தில் எல்லாமே இருக்கிறது, நம்ம எல்லா பகுதிகளையும் சொல்லி இருக்கிறோம்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை, விமர்சன நோக்கில் சொல்கிறேன். அது உண்மை இல்லை. ஏன்னா இப்படி அரசியல் சொல்லப்பட்டிருக்குது. எங்கே எல்லோரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அரசியல் சொல்லப்பட்டிருக்குது, சரி. பொருளாதாரத்துறை சொல்லப்பட்டிருமா, எல்லோருடனும் இங்கிதமாக நடந்து கொள்ளுங்கள் என்ன செஞ்சு சொல்லப்பட்டிருக்குது, சரி, ஓகே. யுத்தம் சம்பந்தமாக, யுத்தத்தை விட ஒரு கன்னத்துக்கு அடித்து அடுத்த கன்னத்தை கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு, நல்லா இருக்குது. இதை வச்சு ஒரு அரசாங்கம் செய்யலாமா? இதை வச்சு ஒரு இராணுவம் செய்யலாமா? இதை வச்சு ஒரு பொருளாதார என்னத்தை நிறைவேற்றுறது? ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே சொல்லப்பட்டு எமது மதத்தில் அத்தனையும் உண்டு அப்படின்றது. இது நிற்குமா? எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்குமா? சரி, அந்த ஒன்றாவது யாரை நீங்கள் தலைவர்ன்னு சொல்கிறீங்களோ அவர்கிட்ட சரியான வரிசையில் அது வந்திருக்க நிரூபிக்கணுமா? அதுவும் இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மகிட்ட உள்ள இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர் வரிசைக்கு தானே, அதில் ஒன்று அவர்களுக்கு கிடைச்சாலும் பெரிய சந்தோஷப்படுவாங்க. உண்டு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர் வரிசை மூலம் இந்த செய்தி எமக்கு கிடைத்திருக்கு. டோட்டல் மார்க்கமும் அந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசை மூலம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் போதுமானது. முழு மார்க்கமும் அவங்களுக்கு உள்ள எல்லா சட்டங்களும் ஒரே ஒரு அறிவிப்பாளர் வரிசை மூலம், முகமது பின் உமர் அல் வாக்கிதி என்ற ஒரு பொய்யர் மூலம் இந்த செய்தி எங்களுக்கு கிடைச்சிங்கன்னு அவங்களுக்கு கிடைச்சாலும் அவ்வளோ சந்தோஷப்படுவோம், அந்த லெவல். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இட்டுக்கட்டப்பட்டது ஒதுக்கின செய்திகள் பல்லாயிரக்கணக்கு, பல லட்சக்கணக்கான செய்திகள். இட்டுக்கட்டப்பட்டது பலகீனம். ஆனால்
அங்கிருந்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய எட்டு கட்டிக்கிறாங்களா, நிறைய பலகீனம் என்று சொல்லிக்கிறாங்களேன்ட்டு இந்த சிறப்பு தெரியாத நம்மட சமுதாயத்தில் சிலர் அதானே பாருங்க, இவ்வளோ இட்டுக்கட்டப்பட்ட செய்தி வந்து அவன் உன்னைய வீக்காக்குறானே தவிர ஹதீஸை வீக்காக்குறத பற்றி அவன்கிட்ட கவலை இல்லை. என்ன சப்ஜெக்ட்னா, இவ்வளவு நம்ம செய்கிறோம்டா அவ்வளவு செய்திகள் அறிவிப்பாளர் வரிசை மூலம் எங்களுக்கு வந்திருக்கு. மேற்கத்திய உலகம் இஸ்லாமிய சமுதாயத்தை நீதியான சில தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ற இஸ்லாமிய சமுதாயத்துடைய சிறப்பம்சம் அறிவிப்பாளர் வரிசை. இஸ்லாமிய சமுதாயத்துடைய சிறப்பம்சம் அறிவிப்பாளர் வரிசை எந்த அளவுக்கு கண்டா, குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய கூட்டு, இமாம்களுடைய கூற்று, இப்படியெல்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கிற ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய ஒருவர் பலகீனம் என்று சொல்கிற அறிஞர் பலகீனம் என்றதை அறிவிப்பாளர் வரிசையோடு பார்க்குறவங்க நாங்கள். எப்படி ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய ஒருவர் பலகீனம் என்றது ஒரு அறிஞர் சொல்கிறாரு, அந்த அறிஞர் சொன்னதாக வரக்கூடிய செய்தி பலகீனமா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். ஆய்வல்ல, முதலாவது தகவலை சரியா பிள்ளையாண்ட இடத்துல இருந்துட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம மிகவும் எப்பொழுதுமே என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். எனவே இந்த கடல் தொடர்பான சட்டங்கள் என்றது வழிந்துரைத்து கொண்டு வந்த சட்டங்களோ அல்லது இஸ்லாத்துடைய பேரில் அதை சும்மா அப்படி எடுத்துக்கிட்டு இல்லாத ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு செய்திகளோ அல்ல. மிக தெளிவாக இருக்குது. இப்போ நாங்கள் மருத்துவம் சம்பந்தமாக பேசக்குள்ள மிக தெளிவாக நேர்மையாக பேசணும். என்ன சொன்னோம், இஸ்லாம் மருத்துவத்துறைக்கு வழிகாட்டிருக்குது, மருத்துவத்துறையுடைய சட்டங்களை என்ன செஞ்சிருக்குது சொல்லிக்கிறதே தவிர இஸ்லாமிய மருத்துவம் வர மருத்துவத்தை என்ன செய்யலை, அறிமுகப்படுத்தலை என்று மிக தெளிவாக பேசணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் தான் என்ன செய்கிறோம், பேசுகிறோம். இஸ்லாம் உலகத்தில் மருத்துவங்கள் நடக்குது, மருத்துவ துறைகள் இருக்குது, அதுக்கான கட்டுப்பாடை தான் இஸ்லாம் என்ன செஞ்சு சொல்லி இருக்கிறது. வழி இஸ்லாமிய வியாபாரம் ஒரு வியாபாரம், ஒருத்தர் தேன் விற்கிறார், இஸ்லாமிய வியாபாரம், அது ஹலாலான கோழி விற்கிறார், இஸ்லாமிய வியாபாரமா, அப்படியெல்லாம் இல்லை. அது இஸ்லாம் அனுமதிச்சிக்காங்க, இந்த இதை விற்பதற்கு அனுமதித்திருக்கிற. எங்களுடைய சட்டம் வியாபாரத்துடைய சப்ஜெக்ட் என்னன்னா கூடுமா கூடாது. அப்போ அதில் குறைபாடு உலகத்தில் எங்கேயாவது அப்படி ஒரு வியாபாரம் எந்த ஒரு மதத்தால் அப்படி உருவாக்கலுமா, அப்படி ஒரு உருவாக்க இயலாது. அதனால் இஸ்லாம் அதே லெவலில் தான் இருக்குது. உலகத்தில் அப்படி ஒன்று தனியாக ஒரு விஷயத்தை உருவாக்கல, அங்கே சட்டம் தான் என்ன செய்யலாம் போடலாமே தவிர இது இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் என்று எந்த உலகத்திலையும் உருவாக்கல. அதை அப்படி தான் வச்சிருக்கு. எந்த மருத்துவம் அப்படித்தான். அப்போ எது எது இருக்கணுமோ அதுதான். இஸ்லாமிய கடல் துறைன்னு ஒரு கடல் துறை என்ன இல்லை, இஸ்லாமிய சட்டங்கள் அங்கே இருக்குது, இஸ்லாம் அங்கே இந்த இடத்துல சொன்ன இருக்குது என்றதை நம்ம இங்கே என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம். சிறப்பம்சத்தை எப்பயுமே புரிஞ்சுக்கணும். அடுத்தது, எந்த சட்டங்களை படித்தாலும் நம்ம கடல் தொடர்பான அல்லது எந்த துறை சார்ந்த எந்த சட்டங்களை நம்ம படித்தாலும் சரி, முதலாவது எங்களோட மனசில் வர வேண்டியது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹுடைய அந்த படைப்பாற்றல், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிர்வாக ஆற்றல், அல்லாஹ் எப்படி இவைகளை எங்களுக்கு தஸ்ஹீர் பண்ணி, அதாவது வசப்படுத்தி வளப்படுத்தி தந்திருக்கிறான். ஏன்னா இந்த நுக்தா, இந்த சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் இருப்போம். அல்லாஹ் தாலா இவ்வளவு அருள்களை தந்து சட்டங்களை எங்களுக்கு அருள்களை தந்து அந்த அருள்களுடைய சட்டங்களையும் வைப்பதெல்லாம் ஒரே காரணமாகத்தான். அருள்கள் பாதுகாக்கப்படணுமா, சட்டங்களை பாதுகாத்துருங்க, எனக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்க. இதை மறந்துட்டு உலகம் எவ்வளவு முன்னேற்றத்தை அடைந்தாலும் சரி, இறைவனது பார்வையில் ஜீரோ. அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமதியுமே என்ன இல்லை. இந்த உலகத்தில் வந்து இபாதத்து, சுக்குர், இறை வணக்கம், நன்றி என்றதுனால இந்த உலகத்தை அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், வைத்து கொண்டு இருக்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கணும் என்று சொன்னால், இந்த உலகத்துடைய எல்லா விஷயத்திலும் நன்றி மறந்துடக்கூடாது. இப்போ டைட்டானிக் கப்பலுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அந்த வரலாறு உண்மையா பொய்யா என்றது ஒரு புறம், சரியா, அது வந்து அவர்கள் பெருமையை அடிச்சுட்டு போனாங்க. அது போய் என்ன அந்த பெரிய ஒரு பாறையில் முட்டி அது உடைஞ்சது, அல்லது மலைப்பாறையில் முட்டி உடைஞ்சது கீழே உள்ள அப்படின்றது ஒரு வரலாறு சொல்லப்பட்டு, உடைச்சான்லான்னு ஒரு பிரச்சனை வைக்கிறதுல, இது க்ளோஸ் பண்ணணுமென்ட்டு திட்டம் போட்டாங்களாண்டும் ஒரு பிரச்சனைக்கு. அது அப்படியே எடுத்துக்கங்களேன். இதில் அதில் சொல்லப்படுற வரலாறை வச்சு நம்ம எடுத்த மாட்டோம், சொல்லப்படுற வரலாறை வச்சு நம்ம எடுத்தோம்டா கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம்டா, எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் வந்துட்டாலும் அந்த இயற்கைன்னு நம்ம சொல்லக்கூடியதுடைய கண்ட்ரோல் முழுமையாக அல்லாட்ட தான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு செகண்ட் நம்முடைய அத்தனை அபிவிருத்தியும் தலைகளாக மாறிடும். நம்முடைய எல்லா அபிவிருத்தியும் தலையில, நம்ம என்ன கட்டடங்கள் உலகத்தில் என்ன இதை ஆரம்பிச்சிட்டாலும் அடுத்தது இந்த பூமியோட சம்பந்தப்பட்ட அந்த நம்ம நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான். அதை நினைச்சா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தலைகளாக பெற்றுருவான். இதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள், அல்லாது இறை நம்பிக்கையால், முஸ்லீம் அல்லாதவன்னு சொல்றதை விட இதில் இறை நம்பிக்கை அற்றவர்கள், இறை நம்பிக்கை அற்ற அந்த முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பார்வையில் அது என்னடா, இவங்க வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதை போட்டு என்ன செய்யறாங்க, குழப்பிக்கிறாங்க. அப்படியே நடக்கிறா கூட நாங்கள் வந்து பூமியோட இதெல்லாம் அளந்து தான் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல பூகம்பம் எந்த அளவில் வரும், இந்த அளவில் எந்த அளவில் வராது, இதில் எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம அளந்து வச்சுக்கிறோம். ஆனால் இது பொய். இது நாஸ்திகத்துக்கு உதவக்கூடிய ஒரு கருத்து. இது ஒரு பொய். என்ன காரணம்னா, திடீர்னு அங்கே வந்தாலும் கூட மைனராக வரலாம்னு சான்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறோம்னு சொல்லிடுவாங்க.
மைனராக வரக்கூடிய எல்லாத்திலும் ஒரு விதிவிலக்கை போட்டு சொல்லுவாங்க. நான் சொன்ன விதிவிலக்கு தான் ரப்பு தண்ட ஆற்றலை சொல்லக்கூடிய இடம். விதிவிலக்கு நீ எதை சொல்றியோ அந்த விதிவிலக்கு தான் ரப்பு தண்ட ஆற்றலை சொல்லக்கூடிய. நீ எந்த அதை சில வேளைகளிலும் நீ ஒன்று சொல்றாய் தானே, அந்த சில வேளைகளில் தான் அல்லாஹ் தஆலா தண்ட ஆற்றலை எதை காட்டக்கூடிய. இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. இந்த உலகம் இயங்குது 1000 விஷயம் இந்த உலகத்தில் நிர்வகிக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான், ஒரு சிஸ்டத்துக்காக வச்சுக்கிறான். விதிவிலக்குன்னு ஒன்று சொல்றாய் பார்த்தேன், அந்த விதிவிலக்கு உனக்கு கண்டுபிடிக்கலாம் சொல்லலாம் இருக்கின்றது தான், அதுதான் முக்கியம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல முழுதாக நீங்க எடுக்கக்கூடிய அதை கடல் தொடர்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி அல்லாஹ் சொல்லக்கூடிய இதை நம்ம மறந்து என்றைக்குமே அதுக்குள்ள போகக்கூடாது. சொல்லக்கூடிய விஷயம் என்னது? ஆற்றல், உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய நிர்வாக பலம், வசப்படுத்தி தந்திக்கக்கூடிய அந்த பலம் என்பது அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல சொல்லுவான். இப்போ பாருங்க, சூரா பக்ரா 164, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹர் பிமா யன்ஃபஉன் நாஸ். அதாவது வானங்கள் பூமி படைத்ததிலே, இரவு பகல் மாறி மாறி வருவதிலே, மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அமைப்பில் கடலிலே கப்பல்கள் நகர்வதிலே. இது அல்லாஹ் தஆலா சொல்றான், கடலிலே கப்பல்கள் நகர்வதிலே என்று. வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மிம்மா ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாபத்தின். அதே போல் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மலையை இறக்கி இந்த பூமியை அதனுடைய இறப்புக்கு பின்னால் உயிர்ப்பித்து அவனுடைய கால்நடைகள் உயிரினங்களை எல்லாம் இந்த உலகத்தில் என்ன பரவச் செய்வதிலும், தஸ்ரீஃபிர் ரியாஹ் காற்று மாறி மாறி வரச் செய்வதிலும், வஸ்ஸஹாபில் முஸஹ்ஹரி பைனஸ் ஸமாஇ வல் அர்த் வானங்கள் பூமிக்கு இடையிலே என வசப்படுத்தப்பட்ட நிலையிலே, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய மேகத்திலும், லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன் சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அத்தாட்சிகளை வைத்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் என்னென்னா, எதெல்லாம் நம்ம பிறக்கிற டைமில் எழும்பி நம்ம இயற்கையாக பார்க்குறோமோ அதை எதை பற்றியும் நம்ம சிந்திப்பதில்லை, அதை எதை பற்றியும் நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஆனால் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்றதுக்கான ஆதாரம், இப்போ மாசில் போய்த்து இருக்க போகிறோம் என்று சொன்ன உடனே முதல்ல என்ன யோசிக்கிறான்? சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்குதா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதா, இப்படின்னு யோசிக்கிறான். அப்படின்னா இந்த பூமியில் நீ அதை யோசிக்கலையே, இந்த பூமியில் நீ யோசிக்கல. அதை ரப்பு என்ன செஞ்சான்? உனக்கு இயற்கையாக தந்திக்கிறதால நீ அதுக்கு ஒரு விஞ்ஞான ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துக்கிற. அந்த விஞ்ஞான விளக்கம் உண்மை, ஆனால் அந்த விளக்கம் தான் அதை ஏற்படுத்தியதா அல்லது இருக்கிறதுக்கான விளக்கம்? அது இருக்கிறதுக்கான விளக்கம், அது அதை ஏற்படுத்திக்கொள்ளல. அதனால தான் என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே விஞ்ஞானத்தால் என்ன செய்ய முடியலை, தாண்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம யோசிச்சோம்னா அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய என்ன, அதாவது நீர்நிலைகளில் இவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல்களை மிதக்க விட்டிக்கிறான். நீ அதில் என்னது ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு விளக்கம் சொல்கிற, எந்த அடிப்படையில் அதை என்ன செய்கிறது, மிதக்கிறது. அந்த விளக்கம் நியாயமானது தான். ஆனால் இந்த அடிப்படையில் அது மிதக்கணும் என்றதை எது ஏற்படுத்திச்சு? அதுக்கு உனக்கு பதில் இருக்கணுமா? அதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் அந்த ஆற்றலை ஏற்படுத்துகிறேன். இவன்கிட்ட பதில் இல்லை. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், நான் அது சம்பந்தமான அந்த மூலத்தின் பக்கம் என்ன போய்கொண்டிருக்கிறேன். அதுக்கு தேடி கண்டுபிடிச்சதான் இந்த குரங்கியல். அந்த என்னது குரங்கு, நம்ம இப்படி எப்படிட்டா வந்தோம்னு சொல்லி ஏதாவது ஒன்று இல்லாததுக்காக வேண்டி தேடி கண்டுபிடிச்ச ஒரு பொய்யான விஞ்ஞானம் தொத்தி கொண்டு உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கணும், அவள் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹர். இந்த இடத்துல நம்ம நின்று யோசிச்ச வேண்டாம், கடலிலே மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய அமைப்பிலே ஓடக்கூடிய கப்பல் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல. எங்களுக்கு பழகிட்டதுனால நம்ம யோசிக்கல. கடலில் கப்பலோட தானே செய்யும் என்றதுனால நம்ம யோசிக்கலை. ஆனால் அல்லாஹ் திருப்பி 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 அதை சொல்கிறான், அதில் ஓடக்கூடிய கப்பல் அப்படின்னு அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி சொல்கிறான். அப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா எந்த ஆற்றலில் அது ஓடினாலும், எந்த ஒரு விசையில் அது ஓடினாலும், அந்த எல்லா இதுக்கும் பின்னாலையும் ரப்பு இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிறான். அந்த சிஸ்டம் பொழைச்சுதுண்டா கீழே போகும். நீ விளக்கம் தான் சொல்லலாம், சிலதுக்கு நீ விளக்கமே சொல்ல முடியாது. ஏன் இப்படி நடந்துச்சு என்றதுக்கான எந்த விளக்கம் இருக்காது. அதை என்ன செய்வான், கடத்தப்பட்டது அதப்பட்டது என்று இன்னொரு தலையில் என்ன செய்வான் போடுவான். ஏன்டா இவனுக்கு ஒரு ரீசன் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் நடக்க இயலாதே. அதனால எதுவும் இறையாற்றலால் நடந்த மாதிரி இவன் நம்ப மாட்டான். நிறைய பேர் என்ன நடந்தது, அந்த விமானத்துக்கு என்ன நடந்துச்சு, இந்த கப்பலுக்கு என்ன நடந்துச்சுன்னா ரீசனை தேடுவான். நிச்சயமாக ரீசன் தேடணும். ஆனால் ரீசன் இல்லாதது ஒன்றும் அங்கே நடக்கும். அதுக்கு எந்த ரீசனுமே அதுக்கு இருக்காது. என்ன பிழைன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ பிழையை 100% தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாததும் இருக்கும். அது ரப்புடைய ஆற்றல் அல்லாஹ் தஆலா. அந்த இடத்துல நீ அல்லாஹ்வை என்ன செய்யணும், விளங்கணும். ரப்புல் ஆலமீன் ஆற்றலை விளங்கணும். என்றாலும் மனிதன் அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிறத ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அந்த பலகீனத்தை அந்த அறிவுடைய பெருமை அதை ஏற்றுக்கொள்ளாது.
அவன் அறிவுடைய திமிர் அதை ஏற்றுக்கொள்ள. அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தில் இயற்கையான வளமை ஏன் அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை சவாலாக சொல்கிறான்? இந்த குர்ஆனை மாதிரி 7 மணி உன்னை கொண்டு வாங்கன்னு அல்லாஹு தாலா சவாலாக சொல்கிறான் தெரியுமா? யாருக்கா இதை சொல்லலுமா? இது எல்லாமே நான் படைச்சது தான். அப்படி ஒரு புக்கு போடட்டும். குர்ஆனுக்கு சவாலாக தான். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு குர்ஆனை மாதிரி ஒன்று கொண்டு ஒருத்தர் போடுறாரு. யாரா ஒருத்தர் ஜோனோட ஒருத்தர் போகிறேன், நான் தான் வானத்தை படைச்சேன், நான் தான் பூமியை படைச்சேன், கப்பலுக்குரிய ஆற்றல் நான் தான் கொடுத்தேன், அந்த புக் யாரும் எடுப்பாங்களா? இல்லை, நான் போடுற மாதிரி நீ ஒரு புக் போடு, நான் இறக்கிற மாதிரி ஒரு சவாலாக சொல்கிறான்ல, உன்னால் முடிஞ்சா நீ அதை என்ன செய் சொல்லி செஞ்சு பாரு. அப்போ படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றலில் உண்டு தான் இதை விளங்கக்கூடாதா? அதை விளங்கணும். இது முதலாவது விஷயம். இது அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு அருளை சொல்லி காட்டுறதுக்கு மட்டும் என்ன நினைக்கிறேன், ஒரு இடத்துல சொன்னாலே பெருமை தான். அல்லாஹ் இதை குர்ஆன்ல எல்லா இடங்களும் என்ன செய்யறான், திருப்பி 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 ஆற்றலை உணர்த்திக்கிற மனிதன் அதை புரியல. எது வளமையான விதிகளாக அமைந்து விட்டதோ அதெல்லாம் இயற்கை தானாக நடந்துடும், அதில் நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஒரு செட்டப் மாதிரி அந்த செட்டப்பே நான் தந்தது தான் என்ற ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்லி கண்டிக்கிறான். ஏன்னா விஞ்ஞானம் ஒரு அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டிய ஒருத்தன் கொண்டு போய் அதை குஃபுரில் இல்ஹாதில் எப்படி ஏத்திசத்தில் கொண்டு வந்து வைக்கிறான்டா, பிக் பேங் தியரின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே எவ்வளோ கேட்டாலும் அவனுக்கு பதில் சொல்ல முடியாது என்று இருந்தாலும் அவனோட திமிர் அதில் என்ன எப்படி இருக்கின்ற உனக்கு பதில் சொல்ல முடியாது. இல்லை நம்ம ஒரு அதாவது என்ன நிறுவப்பட்ட உண்மைகள் என்ற இடத்துல இருக்கும், அதுக்கு அடுத்த பகுதிக்கு போகணும் முடியும். ஆனால் சிலர் விஞ்ஞானத்தை தமிழ்படுத்தி எழுதக்கூடிய சுஜாதாண்ட ஒருத்தர் இறந்தார் தானே, அவர்கிட்ட விஞ்ஞான அந்த புத்தகத்தில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. சரி, அப்போ அதுக்கு அடுத்தது பிக் பேங் தியரி என்று சொல்லப்படக்கூடிய பெருவெடிப்பு கொள்கை, அது வெடிப்பன்றது இல்லை, அது எக்ஸ்பென்ஷன் தான், வெடிப்பு நடக்கல ஒரு பேரில் வந்தது. அதை தாண்டி உள்ளத்தை பற்றி கேட்கப்பட்டால் விஞ்ஞானம் அம்பேல் தான் எழுதினார். விஞ்ஞானம் அம்பேல் தான். அவர் விஞ்ஞானத்தை தமிழில் நிறைய மொழிபெயர்க்கிறவர். அப்போ அவர் எழுதுறாரு, அது தமிழ் படுத்தி கொடுக்கறதுல எழுதுறாரு. அதுக்கு அடுத்த பகுதியாக கேட்டால் விஞ்ஞானம் அம்பேல் தான். அப்போ ஒரு எழுத்தாளரால் அதை என்ன செய்ய முடியுது, ஒத்துக்கொள்ள முடிகிறது. இப்போ நான் அவர் ஆதார காட்ட எடுத்துக்கிட்டா உள்ளத்துக்குள்ள இது நிறைய பேர்ட்ட இருக்குது, உள்ளத்துக்குள்ள நிறைய பேர்ட்ட இருக்கு. நீங்க இந்த ஏத்திசம் சம்பந்தமாக வாதிச்ச முக்கியமான உத்தராக இருந்த ரிச்சர்ட் டாக்கின் என்றவர், அவன் பல இடங்கள்ல என்ன செய்யறான், இதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யறான். ஆனா இந்த புடிவாதம் மனிதன் அட்லீஸ்ட் அவன் என்ன சொல்ல தெரியாட்டி கூட என்னது, நான் உண்மையை தேடிட்டிருக்கிறேன், இதுக்கு பின்னால் ஒரு இதொன்று இருக்கலாம். அப்போ உலகத்துல மிக தெளிவாக தெரிஞ்ச அந்த இடத்துல தான் இறைவன் சொல்றான், நீ அந்த இடத்துக்கே வந்தாலும் சரி அதையும் நான் தான் படைச்சேன்னு சொல்ற இடம். இப்போ கப்பலுடைய விஷயம் என்றது இந்த உலகத்தில் தண்ணீரில் அதை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் தந்திக்கிறன்றதும், உலகத்துடைய 70% பகுதியில் தண்ணீரை வச்சுக்கிண்டு அதை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டீங்கிறன்றதும் சாதாரண விஷயம் அல்ல. இந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல அந்த கண்ட்ரோல் இழக்கக்கூடிய விஷயங்களே அல்லாஹ் தஆலா சொல்றான். கப்பல் அதாவது கடலுள்ள அருளையும் சொல்றான், கடலுடைய அருளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நீர்நிலைகளுடைய அருளையும் சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க, சூரா அன்ஆம்ல 97, وهو الذي جعل لكم النجوم لتهتدوا بها في ظلمات البر والبحر قد فصلنا الآيات لقوم يعلمون. அவன்தான் உங்களுக்கு நட்சத்திரங்களை ஆக்கினான், அந்த நட்சத்திரங்களை கொண்டு நீங்கள் வழி பெறுவதற்காக, அதை கொண்டு நீங்கள் உங்களை கைட் பண்ணி கொண்டு போவதற்காக ஃபி துலுமாத்தில் பர்ரி வல் பஹர், நிலத்திலும் கடலிலும் உள்ள இருள்களிலே, அது ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தில் கௌமி யஅலமூன், நாம் இந்த வசனங்களை அறியக்கூடிய சமுதாயத்துக்காக தெளிவுபடுத்துகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபி துலுமாத்தில் பர்ரி வல் பஹர், அப்போ தரையுடைய கடலுடைய இருள்கள். நிறைய அறிஞர்களுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், பாலைவனங்கள், மனிதனுக்கு வழிகள் எடுத்துக்கொள்ள முடியாத இடங்கள் அவனுக்கு நட்சத்திரம் தான் என்ன செய்யுது, கைடாக இருக்குது. நீ அதை வச்சு இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் உருவாகிடலாம், அந்த கைடுகள் உருவாகிடலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்போ புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள 100-80% மக்களுக்கு அதுதான் உலகம் அழியும் வரைக்கும் எது கண்டுபிடிச்சாலும் சரி, நீங்கள் உலகம் அழியும் வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி, நாளை கல்குலேட் பண்ணி இதுதான் நாள், இதுதான் மறைவு, இதுதான் உதயம், இதுதான் கண்டுபிடிச்சாலும் உலகத்தில் உள்ள 70%-80% 80% அல்லாஹ் தஆலா சொல்றதுலேருந்து மாற இயலாது. அவன் சூரியனை பார்த்தும் சந்திரனை பார்த்து தான் முடிவெடுப்பான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் சொல்லி அவன் வேணும்னா நம்பலாம். மாதம் முடிஞ்சிட்டு அப்படியா, ஓகே, மாதம் ஆரம்பிச்சுட்டு ஓகே, சூரியன் இத்தனை தான் ஒதுக்கி அவன் நம்பலாம். ஆனால் அவனுக்கு அந்த அறிவில்லை, அவனுக்கு அந்த அறிவில் அவன் பார்த்து தான் அப்படி சூரியன் உதிக்கிறது அப்படி என்று அவனுக்கு அந்த அறிவில்லை. அது நீ விஞ்ஞானியாக நீ அறிவாளியாக இருந்து கொண்டு ஒரு 10-20% வைக்கலாம். அல்லாஹ் பேசுகிறெல்லாம் டோட்டல் மனித சமுதாயத்துக்கு இறுதி வரைக்கும் உலகத்தில் அழிகின்ற வரைக்கும் அதான் இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ சுற்றி எந்த இது பண்ண ஒரு செயலருக்கு வேணுமெண்டா அவருக்கு ஒரு அறிவு ஒன்று இருக்கணும். ஆனால் அதுக்குள்ள மக்கள் 80% அறிவு இதுதான், இந்த ஒன்று தான் அவருக்கு இருக்கும். அவர்கள் இன்னொன்றை நம்பி வேணுமெண்டா என்ன செய்யலாம், செயல்படலாம். அவர்களாக ஒரு அறிவை எடுக்கணுமாக இருந்தால் அவங்க மேலே தான் பார்க்கணும்.
அல்லது கீழே தான் பார்க்கணும், இயற்கையை தான் பார்க்கணும். மற்றதெல்லாம் அடுத்தவர்களை நம்பணும். டிஎன்ஏ வந்து இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ முன்னேறிக்குது, ஓகே, டிஎன்ஏயே ஒருத்தம் போட்டு சைன் பண்ணி தருவான் தானே, அவனை இவன் நம்பினா மட்டும்தான் சப்ஜெக்டை தவிர அவனுக்கு டிஎன்ஏ விளக்கத்துக்குள்ள அவனுக்கு என்ன செய்யலாது, போகல. இதான் 70-80 விதமாக இந்த உலகத்தில் என்ன செய்யும், இருக்கும். அதனால சட்டங்கள் எப்படி இருக்கும்டா, தலாக்காவோ இத்தாவோ எதுவாக இருந்தாலும் சரி டிஎன்ஏ நம்பிக்காது. ஏன்னா டிஎன்ஏ நீ இன்னொத்தனை நம்பணும். அதனால நீ மக்களுடைய சாட்சியாக வச்சு தான் சட்டங்களை இஸ்லாம் என்ன செய்யும், கொண்டு வரும், எதுவாக இருந்தாலும் சரி. இந்த பாயிண்ட் நம்ம விளங்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபி துலுமாத்தில் பர்ரி வல் பஹர், கடல் மற்றும் அதாவது தரையுடைய நிலங்களுடைய இருள்களிலே நீங்கள் வழிபெறுவதற்காக நட்சத்திரங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். உலகத்தில் இதுதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆக்கிரிக்கக்கூடிய அம்சம். நான் இதை விளங்கப்படுத்துகிறேன், அறியக்கூடிய சமுதாயத்துக்காக விளங்கப்படுத்துகிறேன். நம்ம எப்படி இருந்தப்படா யஅலமூன ஸாஹிர மினல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துடைய வெளிப்படையான அறிவு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அந்த கடலுடைய வழிகாட்டல்களில் நட்சத்திரங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அருள் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இங்கேயும் கடலால் ஞாபகப்படுத்தி அங்கே தான் அமைச்சிக்கிற ஒரு விதி அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். நமது பார்வையில் முடிஞ்ச முடிவுகள் இயற்கை என்றதுக்குள்ள நம்ம அதை கொண்டு போய் சேர்த்துருவோம். அடுத்தது அல்லாஹ் தஆலா அடுத்த குல் மை யுனஜ்ஜிக்கும் மின் துலுமாத்தில் பர்ரி வல் பஹர். நான் வந்து குர்ஆனுடைய தர்த்தீப், அந்த சூராவுடைய தர்த்தீபுகளில் இதை சொல்லலை, தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான தர்த்தீபில் சொல்கிறேன். குல் மை யுனஜ்ஜிக்கும் மின் துலுமாத்தில் பர்ரி வல் பஹர், நீங்கள் அதாவது நிலங்களுடைய இருள்களிலோ கடல்களுடைய இருள்களிலோ அகப்பட்டு விட்டால் உங்களை காப்பாற்றுபவன் யார் என்று நபியே கேளுங்க. நீங்கள் அங்கே போயிட்டீங்க, எல்லா டெக்னாலஜி சேட்டலைட்ல இது பார்க்குற அது இது எல்லாத்தையும் கையில் கொண்டு போய் தான் வச்சுக்கிறீங்க. திடீர்னு எல்லாமே என்ன செஞ்சது போச்சுன்னா உங்களை வந்து யார் காப்பாற்றுற? இந்த இடத்துல உங்களுடைய முழு பிரார்த்தனையும் எதிரிக்கும் தெரியுமா, ததுஊனஹு ததர்ருஅன் வ குஃபியா, நீங்கள் அவனை மிக பணிவாகவும் மிக அதாவது பணிஞ்ச கெஞ்சி அமைதியான நிலையிலும் இறைவனிடத்தில் என்ன செய்றீங்க, பிரார்த்தனை செய்கிறீர்கள். அந்த இடத்துல இந்த துலுமாத்துல் பர்ரி வல் பஹர்ல நீங்கள் அகப்பட்டீங்கடா உங்களோட பிரார்த்தனை அதாக தான் இருக்கும். உலகத்தில் நீங்கள் எந்த டூல்ஸு அது இது எதை பயன்படுத்திட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் அகப்பட்டீங்கடா ரப்பை தவிர உங்களோட சிந்தனையில் வேறு எதுவும் வராது. கையில் எத்தனையோ சிலை இருக்கும், அதிரிக்கும் எதிரிக்கும் ஃபோட்டோ எதுவும் வராது. கண்ணுக்குள்ள படைச்சவன் என்னை காப்பாற்று என்கின்ற சிந்தனை உங்களுக்கு வந்தே ஆகும். நீ வந்து ஏத்திஸ்டாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அந்த இயற்கை என்ன செய்யும், வேலை செஞ்சு வெளியே வர. ஏன்னா உன்னை முன்கால எல்லாம் முடிஞ்சு அந்த உயிர் போகுது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வரல, இன் அன்ஜானா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், யா அல்லாஹ் இறைவா எங்களை காப்பாற்றி விட்டால் நாங்கள் நன்றியுடையவர்களில் ஒருவராக இருப்போம் என்று நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட அந்த கடலுடைய இருள்களிலிருந்தும் தரையுடைய இருள்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போ உலகத்தில் இன்றைக்கு அதாவது உச்சகட்ட விஞ்ஞானத்துடைய இடத்துல இருந்து நம்ம போற ஒன்று தான் விமானம். ஆபத்துன்னு வர டைமில் அவ்வளோ டெக்னாலஜி சுற்றி இருக்குது, விளங்கிட்டா, அவ்வளோ டெக்னாலஜி சுற்றி இருக்குது. தலை எது வந்துடுது, டெக்னாலஜி எல்லாமே மறந்து போய்த்துருது அவனுக்கு. அடுத்த செகண்ட் எல்லா டெக்னாலஜி அவ்வளோ உங்களுக்கு எல்லா விதமான ப்ரிகாஷன் தந்து எல்லாம் தந்து வைக்கிறான். பிரார்த்தனை ஃபுல்லாக எங்கே வருது, அத்தனை பேருடைய துவா. யாரும் அங்கே மத கருத்து முறைப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீ அதில் கேட்காத, நீ என்ன நீ இஸ்லாமிய அடிப்படையில் துவா கேட்குறாய் அப்படி என்று அவனுக்கு சொல்கிறதும் இல்லை. எந்த கருத்து முறைப்பாடும் இல்லாமல் பிரார்த்தனையெல்லாம் ஒத்துமை எல்லாரும் செய்கிறாங்க. அல்லாஹ் அந்த அச்சத்தை சொல்லி காட்டுறான். அப்போ எப்படி துவா கேட்குறீங்க, ததுஊனஹு ததர்ருஅன் வ குஃபியா, உங்களை வந்து பணிஞ்சி அவ்வளோ கெஞ்சி துவா கேட்குறீங்க, நன்றியுடையவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். இங்கே அல்லாஹ்னு கேட்க தேவையில்லை. நீங்கள் ஓ கோடுன்னு சொன்னாலும் சரி, இறைவான்னு சொன்னாலும் சரி, என்ன அதாவது கடவுளேன்னு சொன்னாலும் அவனை தான் கூப்பிடுறீங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்ற, முழு உலக மக்களை நீங்களும் அவனை தான் கூப்பிடுறீங்க. அந்த இடத்துல குலில்லாஹு யுனஜ்ஜிக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்பின் சும்மா அன்தும் துஷ்ரிகூன். இந்த அதாவது சீமேனன்னு சொல்லுவாங்களே, அப்படி காலாகாலத்துக்கு கடலே கழிக்கக்கூடிய மக்களோடு உட்கார்ந்து பேசி பாருங்க, கேட்டு பாருங்க. உங்களோட அதாவது அவர் உண்மையான நேர்மையானவராக இருந்தால் எத்தனை இடங்களில் டெக்னாலஜி ஃபெயிலியர் ஆகி மனசு வந்து உயிர் வாழணும் துடிச்சிக்கன்னு கேட்டுப்பார். கேட்டு பார்த்தா சொல்லுவான். சில இடங்கள் இருக்குது, எல்லா ஒரு கப்பல் இப்படி போனால் இந்த கப்பல் இப்படி வரும்னு சட்டம் இருக்கும். அப்போ எப்படி சிக்னல் கொடுக்கோன்னு சட்டம் இருக்கும். அந்த இடத்துல அவன் எவ்வளோ சிக்னல் கொடுத்தும் எதுவும் கேட்காம அதே ரூட்டால் வந்தால் அழிவு தான் வரப்போகுது. என்ன செய்யறது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு சில கட்டங்கள் இருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரியான கட்டங்களில் எல்லாமே இவனுடைய சிந்தனையில் தான் இருக்குது. நீ என்ன செஞ்சிட்டாலும் அவனுடைய சிந்தனையில் தான் இருக்குது. இப்போ அவன் இதை விளங்கணும் என்று ஒன்றுக்கே நம்ம யாரும் பிரார்த்தனை செய்வோம், கடவுளே தான். அல்லாஹ் இவன் இப்போ இதை வந்து சிக்னல் எடுத்துறேன் அல்லது புரிஞ்சிடணும் என்று அந்த இடத்துல மற்ற இடத்த விடுங்க. இந்த இடத்துல அந்த முயற்சி தான். ஏண்டா ஒரு சாதாரண ஒரு சப்ஜெக்டும் இங்கே பெரிய அழிவை கொண்டு வந்துடும். ஏன் வந்து என்னது விமானங்கள் போன்ற இடத்துல சாதாரண ஆயுதங்கள் யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா எதை அசைச்சாலும் அழிவு தான். அதனால சரணடைஞ்சு தான் போகணும் அங்கே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதுன்னா
இதெல்லாம் மனித அல்லாஹு தஆலா பல இடங்களில் குர்ஆன் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். குல் இல்லாஹு யுனஜ்ஜிக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்பின். அதிலிருந்து மட்டுமல்ல, எல்லா சோதனையிலிருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுகிறான். இந்த சோதனையில் மட்டுமல்ல, நீங்கள் துலுமாத்துல் பர்ரி வல் பஹர்ல அல்லாஹ் கூப்பிடுறீங்க, வெளியே வந்த உடனேயே சிறுக்கு செய்றீங்க. நீங்கள் வெளியிருந்து பிரார்த்திக்கக்கூடிய இடங்களிலும் உங்களை காப்பாற்றுவது என்ன அல்லாஹ் தாண்டு சொல்லுங்கள். அதை வச்சு அல்லாஹ் இதை சாட்சியா சொல்ற. சும்மா அன்தும் துஷ்ரிக்கூன், பின்னர் நீங்கள் இணை வைக்கிறீர்கள், பின்னர் நீங்கள் இணை வைக்கிறீர்கள். அப்போ இது முழு உலக மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சூரா அன்ஆம் 63, 64. அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது கப்பலுடைய செய்திகள் வரக்குள்ள நான் மற்ற விஷயங்களை சொல்கிறேன். இதுக்குள்ள இந்த பகுதிகளை சொல்லிட்டு போகிறேன். பாருங்கள் எப்படின்னா, அதாவது இப்போ நான் அல்லாஹ்வுடைய ஆற்றல் சார்ந்த விஷயங்களை சொல்கிறேன். கப்பல் என்று சில பகுதிகள் வரும், அதில் சில விஷயங்கள். சூரா காஃபில் 109வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன், இந்த கடல் முழுதும் மையாக இருந்து லி கலிமாத்தி ரப்பி, எனது இறைவனுடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு லனஃபிதல் பஹர், அப்படி இருந்தாலும் அந்த கடல் என்ன செய்துவிடும், தீர்ந்துவிடும். நஃபாத் கபல் அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா. இந்த கடல் மையாக இருந்து அந்த இறைவனது வார்த்தைகளை எழுத வேண்டும் என்றிருந்தால் அதற்கு முன்னாலேயே என்ன அந்த கடலுடைய கடல் மை அப்படியே தீர்ந்து விடும். அதை போன்று இன்னும் ஒரு பங்கை நாம் கொண்டு வந்தாலும் சரி, அதை போன்று பல படங்குகள் நம்ம கொண்டு வந்தாலும் சரி. அப்படின்னா இறைவனது வார்த்தைகள் விசாலமானது, இறைவனது வார்த்தைகள் விசாலமான, அதனுடைய புரிதலும் விசாலமானது. அதை எங்கேயும் உங்களுக்கு என்ன செய்யலாம், வரைமுறைப்படுத்த முடியாததுக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு சக்தியாக கடல் நீர்நிலைகளில் கடலை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் அதில் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். சூரா கஹ்ஃப் 109வது வசனம். இது மக்களுக்கெல்லாம் என்ன, அதாவது அந்த விஷயத்தை உதாரணம் பண்ணுறதுக்காக இந்த கடல் என்ன செய்கிறான் அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். அதே போல் சூரா நூரில் 39, 40வது வசனம், வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபின் பிகீஅ யஹ்ஸபுஹு ظمآனு மாஅன் ஹத்தா இதா ஜாஅஹு லம் யஜிதுஹு ஷைஆ. இறை நிராகரிப்பாளர்களுடைய அமல்கள் எல்லாம் எப்படி என்று சொன்னால், ஒரு கட்டாந்தரையில் இருக்கக்கூடிய காணல் நீர் போல. அதை அந்த இடத்துக்கு அவன் பார்த்தால் எந்த ஒன்றையும் என்ன செய்ய மாட்டான், அவன் காண மாட்டான். இதுதான் அவன் செய்யக்கூடிய அமல்கள்லாம் இந்த உலகத்தில். அவன் என்ன நன்மைகள் செய்து விட்டாலும் என்னை மறுத்து விட்டு செய்தான், என்னை நிராகரித்து விட்டு செய்தால், அல்லாஹ் தஆலா சொல்றான், படைச்சவனான முழு ஆற்றலும் உள்ள என்ன நிர்வகிக்கக்கூடிய என்ன அவன் அதை அழிச்சிட்டு செஞ்சான்னா அவன் காணல் நீர் மாதிரி தான் அந்த அமல்களை செஞ்சுட்டு இருக்கிறான். பார்த்தா அந்த நீர் என்ன செய்யாது, அந்த இடத்துல இருக்காது, சராபாக என்ன செய்யும், இருக்கும். வஜதல்லாஹ இந்தஹு, அந்த இடத்துல அவன் அல்லாஹ்வை தான் காண்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன அப்படின்னா விசாரணை, அல்லாஹ்வை காண்பான்னா மறுமையில் அவன் விசாரணையும் என்ன, வஜத என்றது கண்ணால் காண்றதில்ல, அசல் அர்த்தம் வஜதல்லா என்ற அந்த இடத்துல அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வான்னு சொல்லுவாங்க தமிழில், சரியா? அப்படின்னா அந்த இடத்துல ரிசல்ட் தான் அவன் பார்க்க போறான். இப்போ அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய நரகத்தை அவன் பார்க்க போகிறான். ஹிசாபஹு, அவனுடைய கணக்கு அல்லாஹ் தஆலா முழுமையாக கொடுப்பான். வல்லாஹு சரீஉல் ஹிசாப், விசாரணை செய்வதில் அல்லாஹ் மிகவும் வேகமானவன். இது ஒரு அவுகதுலுமாத்தின் ஃபி பஹ்ரின் லுஜ்ஜியின் யக்ஷாஹு மௌஜும் மின் ஃபௌகிஹி மௌஜ் மின் ஃபௌகிஹி ஸஹாப் துலுமாத்துன் பஅதுஹா ஃபௌக பஅத் இதா அஹ்ரஜ யதஹு லம் யக்கத் யராஹா வமன் லம் யஜ்அலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். சூரா நூர் 39, 40. இது அல்லாஹ் தஆலா கடல்ட சிஃபத்தை அப்படியே முழுமையாக மக்களோட சிந்தனை கொண்டு வரான். என்னன்னா அவுகதுலுமாத்தின் ஃபி பஹ்ரின் லுஜ்ஜி. லுஜ்ஜி அப்படின்னு சொன்னா அதை பரந்த, அதாவது நிறைந்த நீர் பரப்புக்கு சொல்றது. அப்போ ஃபி பஹ்ரின் லுஜ்ஜி, ஏற்கனவே பஹ்ரன்றதையே ஒரு மிகப்பெரிய விசாலத்தை குறிக்குது. அதை திரண்ட ஒரு நீர் கடலிலே, அதன் இருளிலே அலைகள் அதை மூடுகின்ற பொழுது, கடல் மிக பெரும் பரப்பு, அதில் இருள் அவன் இருக்கிறான், அதில் அலை அவனை என்ன செய்யுது, மூடுகிறது. மின்ஃபௌகிஹி மௌஜ், அதற்கு மேலாலும் அலை என்ன செய்யுது, அலைக்கு மேலால ஒரு அலை என்ன செய்யுது, மூடுது. இப்போ இருளில் இருக்கிறான், பரந்த ஒரு நிலப்பரப்பில் இருக்கிறான், அதுக்கு மேலே அலை வருது, அதுக்கு மேலால் என்ன செய்கிறது, அலை வருகிறது, அவனை மூடுபடுது. மின்ஃபௌகிஹி ஸஹாப், அதுக்கு மேலே அவனுக்கு மேகம், அதுக்கு மேலே அவனது மேகம். இப்படி இருக்கிற சந்திர துலுமாத்துன் பஅதுஹா ஃபௌக பஅத், ஒன்றுக்கொண்டுக்கு மேலால இருள்கள், இருட்திரைகள். இதா அஹ்ரஜ யதஹு, அப்போ ஒரு வெளிச்சமான ஒரு நிலையில இருந்தா மேகத்தாலையாவது அவனுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். எல்லாமே இருள், மேகமும் இருள் என்கின்ற ஒரு கட்டத்தில் அவன் இதா அஹ்ரஜ யத, அதிலிருந்து கையை அவன் நீட்டினான்டா, அந்த இருள்கள் இருந்து கையை நீட்டினான்டா, லம் யக்கத் யராஹா, பார்க்க முடியாது, காண முடியாது. வமன் லம் யஜ்அலில்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர், அல்லாஹ் எவருக்கு ஒளியை ஆக்கவில்லையோ அவருக்கு ஒளி கிடையாது. இது
அதாவது ஒரு மனிதனுக்கு கருத்தியல் ரீதியான ஒளியும் தான், சட ரீதியான ஒளியும் தான், சக்தி ரீதியான ஒளியும் தான். அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான். அதாவது பிசிக்கலியும் சொல்கிறான் அல்லாஹ் தாலா இதில், அதே போல் கருத்தியல் ரீதியாகவும் அல்லாஹ் தாலா என்ன சார் அதே சொல்கிறான். அல்லாஹ் தாலா யாருக்கு ஒளி ஆக்கலையோ அவனுக்கு ஒளி இல்லை. அவன் ஒரு இருளில் இருந்தால் இருள் தான், அந்த இடத்துல அவன் இருள் அகப்பட்டான்டா அல்லாவா அங்கே ஒளி கொடுத்தால்தான் அங்கே ஒளியை தவிர வேறு எதுவும் இல்லை. இதற்கு சில நவீன அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடலுடைய ஆழம் இருக்குது, அந்த ஆழத்துக்குள்ளேயும் என்ன செய்கிறது, அலைகள் உண்டு தானே, இதை போன்ற மலைகளும் என்ன உண்டு. இதை போன்ற ஒரு சூழ்நிலை, வெளி உலகத்தில் உள்ள சூழ்நிலை போன்ற அதைவிட பல 100 மடங்கு மோசமான சூழ்நிலையை கடலுக்குள்ள என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த அலைக்கு மேல் அலை என்பது கீழே இருக்கக்கூடிய ஆழிகளில் ஆழமாக இருக்கக்கூடிய அந்த அலைகளை குறித்து தான் என்ன செய்கிறது பேசப்படுது. அந்த இருள்களை பற்றி தான் என்ன செய்கிறது பேசப்படுகிறன்னு சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம் அறிஞர்களுடைய தஃப்சீர் இது மேலுக்குள்ள அலையை சொல்கிற அமைப்பில் தான். ஆனால் அந்த வசனம் எல்லாத்தையும் உள்ளடக்கிற அமைப்பில் தான் என்ன செய்யும். அந்த வசனம் கடலுடைய ஆழமான அந்த இருளை காட்டக்கூடிய அமைப்பில் உள்ள உண்டாகத்தான் என்ன செய்யுது இது இருக்குது. இது அல்லாஹ் தஆலா எதற்காக சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல அல்லாஹ் உங்களுக்கு ஃபிசிக்கலி ஒளி தந்தால் தான் ஒளி, இல்லைண்டா ஒளி ஒன்று இல்லை. உங்களுக்கு இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒளியெல்லாம் நான் தந்த ஒளி தான். சில விஷயங்கள் நம்ம சிந்திப்பதே இல்லை. உதாரணமாக பாதைகள், அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்கிஹா, வகுலு மிர் ரிஸ்கிஹான்னு சொல்கிறான். அதாவது அதனுடைய பாதைகளாலும் வீதிகளாலும் நீங்கள் நடந்து செல்லுங்கள் அப்படின்டா அல்லாஹ் பாதையை அருளா சொல்கிறான், வீதியை நியமத்தா சொல்கிறான். வீதி நியமத்தன்னு காட்டுக்கு போனவனுக்கு தெரியும், வீதி நியமத்தன்று காட்டுக்கு போனவனுக்கு தெரியும். ஒரு இலையெல்லாம் உடைச்சிட்டு போவான், அங்கே போய் நின்றுட்டு இன்னும் பார்த்தா 4-5 சைடால் இலை உடைச்சிருக்கும். ஏன்னா இதே மாதிரி 10 பேர் பேத்திருப்பான். எந்த பக்கத்தால் வந்தோம்னு என்ன செய்யும் தெரியாமல் இருக்கும். வணங்கிட்டா இதான் காட்டு வழி பயணம், சரியா? அப்போது வீதிகள் எல்லாம் ஒரு வீதியால் பேத்திருப்பான், ஆனால் அந்த உடைச்சிக்கின்னு பேத்திருப்பான், வந்து பார்த்தா ரோடு இல்லை. அப்போ வீதி என்றது ஒரு பெரிய ஒரு நியாமத், வீதி என்பது பெரிய ஒரு அருள். எப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம்? எனவே நமக்கு விதிகளாக அமைஞ்சு விட்டா வீதின்னு நமக்கு என்ன செய்யாது, விளங்காது, எதுவுமே நமக்கு விளங்காது. அல்லாத அருள் என்று குர்ஆனில் வீதியை பற்றி அருள் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டு. அது மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அப்போ இது கடலில் நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இருளை தந்துட்டாண்டா உங்களுக்கு எப்படி ஒளி இல்லையோ அது மாதிரி தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைச்சிக்கிற எல்லா ஒளியும் அல்லாஹ் இருளென்று வச்சுட்டானா முடிஞ்சுது. சூரியன் சந்திரன் என்ற ஒளி தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அசலான ஒளி. அது போச்சுண்டா ஒரு ஒளியுமே என்ன உங்களுக்கு ஒளின்றது ஒன்று இல்லை. மற்றெல்லாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தி கொண்டவைகள் தான். நினைச்சா அல்லாஹ் ரப்பல் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். அதை கூட அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், இருளாக மாற்றி விடுவான். சூரிய சந்திர கிரகணத்தில் ரசூலுல்லாஹ் உணரச் செய்த விஷயம் அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உண்டு அப்படின்றது. ஆனால் நம்ம வேறொரு உலகத்தில் வேறொரு சிந்தனை உலகத்துக்கு தாண்டிட்டோம். அதனால நம்ம இன்னும் சில விதிகளால் கவரப்பட்டிருக்கிறதால அதுக்குள்ள நம்ம என்ன செய்யலை, நம்ம வரவில்லை. அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, சூரா நமல் 63 அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறான். அம்மா யஹ்தீக்கும் ஃபி துலுமாத்தில் பர்ரி வல் பஹர், அதாவது கடலிலும் தரையுடைய இருள்களிலும் உங்களுக்கு வழிகாட்டுகின்றவன் யார்? யஹ்தீக்கும் உங்களுக்கு வழிகாட்டு. வமையுர்சிலு ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி இலாஹும் அல்லாஹ் தஆலா அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன். அதே போல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருவதற்கு முன்னால் காற்றை உங்களுக்கு நன்மாராயமாக அனுப்புகின்றவன் யார்? மழை வரப்போகுது என்று காற்று உங்களை உணர்த்துதே, இதை அனுப்புகின்றவன் யார்? நீங்கள் தாளமுக்கம் உயரமுக்கம் என்றெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே, அதெல்லாம் சரிதான். அது அமுக்கம் ஏன் வந்துச்சுன்னு ஒரு விளக்கம் சொல்கிறீங்க, அது ஏன் வந்துச்சுன்னு ஒரு விளக்கம் உங்களுக்கு இருக்குதா? இல்லை அந்த அளவுக்கெல்லாம் போட்டு அப்போ ஏன் சயின்ஸ்ன்னு சொல்கிறீங்க மற்றத்துலலாம்? இதில் மட்டும் உங்களுக்கு அது வருது இல்லை. விஞ்ஞான விளக்கம் என்னன்னு சொல்லி தேசிக்காலிருந்து பூசணிக்காலிருந்து எல்லாத்துக்கும் விஞ்ஞான விளக்கம்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்களா பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த குஃபுர் எப்படி அந்த இடத்துல என்ன செய்யுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் சயின்டிசம் ஏத்திசத்துக்கு சார்பாக என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டிருக்கிறாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னொரு வணக்கத்திற்குரியவனா தஆலா அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தஆலா உயர்ந்தவன். அல்லாஹ் எதோடு சம்மந்தப்படுத்தி சொல்கிறான் பாருங்க. நீங்கள் எந்த இடத்துல யோசிக்க வேண்டிய இடம் நீங்கள் யோசிக்காமிக்கிறீங்க என்றான். ரப்புடைய சப்ஜெக்ட் இங்கே அல்லாஹ் தஆலா உங்களை நட்சத்திரங்களை ஆக்கினான் உங்களுக்கு வழி தருவதற்காக சொன்னான். இங்கே என்ன சொல்கிறான்னா அதே இருளை சொல்லி உங்களுக்கு வேறு யார் வழிகாட்டுவான்னு கேட்குறான். நட்சத்திரங்களை சொல்லலை, நட்சத்திரங்கள் நாம் வச்சது, ஆனால் உங்களுக்கு யார் வழிகாட்டுவான் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அடுத்தது 41வது சூரத்துர் ரூம் 41வது வசனம், தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். இந்த நிலங்களிலும் நிலத்திலும் கடலிலும் ஃபஸாதுகள், அதாவது மோசமான நிலைகள், அழிவுகள் வெளிப்படையாக என்னது தோன்றிவிட்டன, வெளிப்படையாக வந்துட்டு மக்கள் சம்பாதித்து கொண்டவைகளால். கடலை ஃபஸாது,
நிலங்களையும் என்ன ஃபசாது, கடலிலும் குழப்பம், நிலப்பகுதிகளிலும் என்னது குழப்பம். குழப்பங்கள் அப்படி என்ன செஞ்சு வந்து ஃபசாது வெளியாகிட்டு. இந்த ஃபசாதை அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி வெளியாக்க செய்ததும் ஏன் தெரியுமா? லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு, அவங்க செஞ்சதை அவங்களுக்கு அனுபவிக்க செய்வதற்காக. நீங்களே உண்டாக்கி அந்த பாதிப்பு உங்களுக்கே வந்து சேருவதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். லஅல்லஹும் யர்ஜிஊன், அப்படியா அதை கேட்டு அதை உணர்ந்து அவர்கள் திரும்பி வரலாம் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அல்லாஹ் தஆலாவுடைய முக்கியமான விதிகள்ல உண்டு. இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சு நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் எங்களுக்கென்று சில விதிகள் அல்லாஹ் தஆலா வச்சு, அந்த விதிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை கையில் தான் தந்தி. உலகத்தை தந்த ரப்புல் ஆலமீன் நாங்களா சில விஷயங்களை கட்டமைக்கிறதுக்கு சுதந்திரம் தந்து, அந்த கட்டமைப்பதனூடாக நல்லதை கட்டமைங்கன்னு சொல்லிக்கிறான். நீங்கள் கெட்டதை கட்டமைச்சிட்டு விளைவை அல்லாட்ட கேள்வியாக கேட்கக்கூடாது. ஏன் நீங்கள் எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் பட்டினீங்க, எல்லாம் உங்களே பஞ்சத்தில் போட்டானா பட்டினியில் போட்டான்னு கேட்கக்கூடாது. நீ தான் அதை கட்டமைச்ச, நீ தான் சிஸ்டத்தை போட்ட, நான் போடலை, நான் அதை வானாண்டு. அதான் லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு. அந்த நாட்டிலேயே பஞ்சம் நிலவுகிறது, எரித்திராலேயே எப்படி இருக்குது, சோமாலியா எப்படி இருக்குது அப்படின்னா அது நீனாக ஒரு அமைச்சு கொண்ட ஒரு பொருளாதார கட்டமைப்பு. அங்குள்ளவர்கள் பாவிகள், மற்றவங்களை சாலிகீன்களா, விளங்கிட்டா? அதெல்லாம் இல்லை. அந்த நீ அமைச்சு கொண்ட பொருளாதார கிறிஸ்தவ கட்டமைப்பு, முஸ்லீம் சமுதாயத்தோட ஏரியாவில் என்னென்ன செய்யணும்னு நீ போட்ட பிளான் உண்டு, உனக்கு அங்கே என்ன செய்யுது, ரிசல்ட்டாக வருது. அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இதில் நீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சது நீங்கள் வட்டி பொருளாதாரத்தை உலகம் ஃபுல்லாக பரவி விட்டுட்டு இன்றைக்கு என்ன பட்டினி சாவு, அந்த சாவு, இந்த சாவு நீங்கள் கேட்குறீங்க. ரப்புல் ஆலமீன் ஒரு இயல்பான ஒரு பட்டினி வந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது அல்லாஹ் தஆலா எப்படி காப்பாற்றணும் அறிவை ஒரு கெட்ட மன்னருடைய சிந்தனையில் அல்லாஹ் போடுவான். அந்த மன்னர் யாரு? ஒரு கெட்ட மன்னர், அதாவது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர் தானே. ஆனால் அவருடைய நீதியான சிந்தனைக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் இப்னு தைமியா சொல்றார், அல்லாஹ் தஆலா நல்ல நீதியான ஆட்சிக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான், அது காஃபிரான ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஒரு முஸ்லிமான ஆட்சிக்கு அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுப்பான், அது அநீதியான ஆட்சியாளராக இருந்தான். ஒரு அநீதியான ஆட்சியாளருக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான், அவன் முஸ்லிமான நாடாக என்ன அது இருந்தாலும் சரி. இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய, இமாம் இப்னு தைமியா சொல்லக்கூடிய அஸ்ஸியாஸா ஷரஇய்யா, அரசியல் இஸ்லாமிய சட்டம் என்ற நூலில் என்ன செய்கிறார், இதை சொல்கிறார். அப்போ இது ஒரு பொது விதி. ஆனால் இந்த உலக விதிகளை நீங்கள் ஏற்படுத்திட்டா அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சி தான் ஆகும். லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு. அப்போ இது வந்து அல்லாஹ் தஆலா கடலையும் நிலத்தையும் சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் சொல்லும். இது அல்லாஹ் தஆலா உலகம் மட்டும் சொல்லிக்கலாம், வெறும் நிலமண்ணு மட்டும் சொல்லிக்கலாம். ஆனால் விரிந்த ஒரு பார்வை என்பதனால் இது பேசப்படுது. இல்லைடா கடல் சம்பந்தமான சப்ஜெக்ட் மனிதன் கற்பனையில் வாரவனுக்கு இவ்வளோ யோசிச்சு பேசிட்டு கேளாது. ஏன்னா தரையில் தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு அங்கே ஊடு கட்டி வாழலையே, அதனால் அதை யோசிக்க மாட்டான். இந்த பகுதியை மட்டும் தான் யோசிச்சுட்டு. ரைட், அடுத்தது பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனம், அதாவது சூரா லுக்மான்ல அல்லாஹ் தஆலா சொல்ற, ஏற்கனவே சொன்னது போன்ற ஒரு வசனம், வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாம், இந்த பூமி முழுதும் உள்ள மரங்கள் எல்லாம் பேனைகளாகவும், வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சப்அத் அபுஹுர், கடல்கள் இருக்கக்கூடிய கடல் இருக்குது, அதை நீங்கள் யமுத்து அப்படியே 7 கடல் அளவுக்கு என்ன அதை விரித்தாலும் இருக்கக்கூடிய கடல். இப்போ எல்லாம் இங்கே பஹர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கடலையும் குறிக்கும். இது கொஞ்சம் பேர் விளங்காமல் இந்த 7 கடல்கள்னு சொல்லப்படுறத 7 சீஸ் அதை வச்சு அப்போ இந்த 7 கடலை தான் இது குறி, அது நீயா ஏற்படுத்திங்கன்னா அது ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயமும் அல்ல, அது வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயமும் அல்ல. அப்போது இப்போ 7 கடல்கள் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறது அரபுடைய நடைமுறை. எல்லாம் 7 70 700 7000 அதாவது இந்த விரிவாக சொல்கிற டைமில், கூடுதல் என்று சொல்கிற டைமில் இப்போ 7 கடல் அளவுக்கு வழங்கிட்டோம். நாங்கள் சொல்லுவோம் என்னது 100க்கு 100 உண்மைன்னு சொல்லுவோம். அப்போ உடனே பார்த்து 100க்கு 100 ஆவார் இல்லை 85ன்னு சொன்னால் அவனை வாதிச்சுட்டு இருக்கிறதா இல்லை, விளங்கிட்டா 1000 மடங்கு சொல்கிறேன் ஒருத்தன் சொல்லிட்டான்னு வைக்கல, 1000 மடங்குல 780 மடங்கு தாண்டி ஒருத்தன் சொன்னால் அவன் மடங்கு தானே. இதெல்லாம் அதாவது மொழி நடையில் உள்ளது. அப்போ மொழி நடையை தான் அல்லாஹ் தஆலா அப்படி யூஸ் பண்ணுவான். பேச்சுவாக்கில் சொல்கிறதில்ல, மொழி நடையில் உள்ளது. பல 100 முறை நான் அவனுக்கு சொல்லி இருக்கிறேன் என்றது மொழி நடை. அப்படின்னா அப்படி சொல்லலாம். நான் தமிழா இப்போ 100 எண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு அதில் இல்லை. அதே மாதிரி உண்டு 7 என்ன கடல்கள் அளவுக்கு அப்படி என்று சொல்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ற, இந்த கடலை இதே மாதிரி நீங்கள் 7 மடங்கு அளவுக்கு பெருப்பித்தாலும் முழு உலகத்தில் உள்ள கடலை, அப்போ 70 வீதம் வைங்களேன், இந்த 70 வீதத்தை நீங்கள் 7ஆல் பெருக்கினாலும் சரி, திருப்பி அந்த அளவுக்கு இருந்தாலும், பூமியில் உள்ள மரங்கள் எல்லாம் எழுதுகோள்களாக ஆகினாலும், மானஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தீர்ந்து விட போவதில்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தீர்ந்து விட போவதில்லை. இன்னல்லாஹ அசீசுன் ஹக்கீம், அல்லாஹு தஆலா கண்ணியமானவன், ஞானமுடைய. மனிதருக்கு இதை சொல்ல இயலாது, மனிதனுடைய தீர்ந்துடும். மனிதனுக்கு அவ்வளோதான் பேசல், கொஞ்சம் காலத்தில் ஊமை, ஃபெஸ்ட்டுக்கு ஊமை, சரியா, இடையில விளங்காது, இது ஒரு கட்டம் இருக்குது மனிதனுக்கு. ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள் அப்படி அல்ல.
மா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். உங்களை படைப்பதும் உங்களை திருப்பி எழுப்பாட்டுவதும் மீள் எழுப்புவதும் ஒரு ஆத்மாவை படைப்பது போல தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், முழு உலக பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான மக்களையும் உலகம் படைக்கப்பட்ட இன்று வரைக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா, ஒரு உயிருக்கு என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அவ்வளோதான் எனக்கு அப்படின்றான். அதான் அல்லாஹ் தஆலா, அது கூட அல்லாஹ் தஆலாவுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய விளக்கத்துக்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முழு உலகத்தையும் கனஃப்ஸின் வாஹிதா, எனக்கு உங்களை படைப்பதும் உங்களை அழிப்பதும் எழுப்புவதும் என்னது ஒரு ஆத்மாவை போலதான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ் ஸமீஉன் பஸீர், அல்லாஹ் கேட்பவன் என்னது பார்வையுடன். இதில் அல்லாஹ் கடல்களை எடுத்து சிந்தனையில் என்ன செய்கிறான் எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய செய்தியில் பார்க்குறோம். அடுத்ததாக அதாவது சூரத்து தூர் 6வது வசனம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வல் பஹ்ரில் மஸ்ஜூர் இன்ன அஸாப ரப்பிக லவாகி. சூரா தூர் 6-7வது வசனம், வல் பஹ்ரில் மஸ்ஜூர். அடுத்தது இதே மாதிரி உண்டு சூரா தக்வீர், வ இதல் பிஹாரு சுஜ்ஜிரத், தஸ்ஜீர். இது ரெண்டு இடத்துல அல்லாஹ் சஜ்ரையும் என்ன தஸ்ஜீரையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு சூரா இன்ஃபிதார்ல வ இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். அப்படி அப்போ குர்ஆன்ல அபுஹர் என்ற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணுறான், பிஹார் என்ற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்ணுறான். ரெண்டுமே கடல்களை என்ன செய்யும் குறிக்கும். இப்போ சுஜ்ஜிரத் ஃபுஜ்ஜிரத் என்ற ரெண்டு வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். ஃபுஜ்ஜிரத்துக்கு எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய தஃப்சீர் மொழி விளக்கம் என்னடா, கடல்களை இந்த உலகத்தில் தரை ஒன்று தடுக்கும், ஒரு நிலம் தடுக்கும், ஒரு மலை தடுக்கும், ஒரு ஏதோ ஒரு cross ஒன்று என்ன செய்யும் தடுக்கலாம். இப்படி தடுத்து தான் இந்த கடல்கள் பிரிச்சு, அதுதான் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது சமுத்திரங்களாகவும் கடல்களாகவும் அதே போல் ஆறுகளாகவும் சிறுகடல்களாகவும் பெருங்கடல்களாகவும் நீரேரிகளாகவும் எல்லாம் நம்ம வரையறுத்து ஒரு புவியியல்ல நம்ம சொல்லி கண்டிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், எல்லைகளெல்லாம் ஒட்டைக்கப்பட்டு விளங்கிட்டா, கீழே கடலுக்கென்று அல்லாஹ் தஆலா கடல் ஊறுவதற்கான ஒரு தன்மையோடு வச்சிருப்பானே, இந்த அத்தனையும் இல்லாமலாக்கப்பட்டு கடல் முழுமையாக வெடித்து பொங்கக்கூடிய நாளிலே என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி என்றால் ஒரு சுனாமியா பார்க்குறோம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுனாமியா பார்க்குறோம். அப்படியே நீரை விழுங்கி கொள்ளுது கடல், அதை பார்க்கறதுக்கு ஓடுற மனிதன். ரப்புல் ஆலமீனுடைய இயற்கை ஆற்றல் என்கின்ற ஒரு பகுதியை நம்ம எதுவுமே யோசிப்பது அழகு, எல்லாத்துலேயும் அழகு, அழிவுலையும் அழகு தான் சரியா. சூரிய கிரணம் சந்திர கிரணம் எந்த அழிவு வந்தால் நமக்கு அழகு மட்டும்தான், அழகும் உண்டு படிப்பினையும் உண்டு அச்சமும் உண்டு என்ற ஒரு நிலைமையில நம்ம இல்லை போறா. அப்படியே லட்சக்கணக்கான மனிதர்கள் அதை என்ன செஞ்சது விழுங்கி கொள்ளுது. கொஞ்சம் ஃபுஜ்ஜிரத் தஃப்ஜீரு பிஹார், கடல் பொங்கின உடனே கிட்டத்தட்ட 50 அடி 60 அடி 40 அடி என்ன செய்யுது பொங்கி வருது. இந்த முழு உலகத்துடைய கடல்களும் இது போல தஃப்ஜீர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, வெடிச்சு சிதறியது என்று சொன்னால் அதை மறுமை நாளுடைய அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். அப்போ அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்ல தஃப்ஜீர் அன்ஹார், நாங்கள் ஆறுகளை அதற்கு இடைகளால் ஓடச் செய்தோம்னு சூரா கஹ்ஃப்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த அதை ஊற்றெடுத்து ஓடச் செய்யறதுக்கு தஃப்ஜீர்னு சொல்லப்படுறோம். இன்றைக்கு நவீன காலத்தில் மொழியில் குண்டு வெடிப்புக்கு தஃப்ஜீர்னு சொல்லுவாங்க. தஃப்ஜீர் தஃப்ஜீராத் அப்படின்னா சொல்லுவாங்க, ஃபஜ்ஜர வெடிக்கிறது. இப்போ வெடித்து இந்த தண்ணீர் எல்லாம் பொங்குகின்ற நாளில் கடல் நீர்கள் எல்லாம் எல்லைகள் கடந்து நிலத்தாலும் கட்டுக்களாலும் அடித்து பொங்கக்கூடிய ஒரு நாளில் இன்றைக்கி அணைக்கட்டுகளை நம்ம பார்க்குறோம், நீர்நிலை தேக்கங்களை. அது குறிப்பிட்ட டைமில் டேமை திறக்கணும், இல்லைன்னா வெடிச்சு என்ன செஞ்சிடும் உடஞ்சிரும்னு சொல்கிறத பார்க்குறோம். இதே மனிதனுடைய சாதாரண ஒரு அறிவோடு செஞ்ச இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மறுமை நாளுடைய அழிவில் கடலுடைய அழிவு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொன்று வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத், அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்கன்னா இந்த கடல் 2-3 அர்த்தங்களை தஸ்ஜீருக்கு சொல்கிறாங்க. ஒன்று, கடல்கள் தீமூட்டப்படுகின்ற நாளில், கடல்கள் கடல் எரிகின்ற நாளில், நெருப்பாய் என கடல் எரிகின்ற நாளிலே அப்படின்ற ஒரு செய்தி வருது. அப்போ கடல் தீமூட்டப்படுதல் என்று சயின்ஸால் நம்ம சொன்னோம்டா மிச்சம் சிம்பிள். சயின்ஸால் அதை தீமூட்டல் என்று மொழிபெயர்த்தோம்டா மிச்சம் சிம்பிளாக என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுக்கு அதனுடைய என்ன விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கடல் இதே ஃபுஜ்ஜிரத்தின் அர்த்தம் நிரப்பமாக வரக்கூடிய நாளிலே, இதே ஃபுஜ்ஜிரத்துக்கு என்ன அர்த்தமோ நிரம்பி பொங்கக்கூடிய அந்த நாளிலே. இன்னொன்று என்னன்னா, முழுசா வற்றி போறது, கடல்கள் முழுமையாக வற்றி போறது. அப்படின்னா ஒன்றில் இது நடந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யறது, கடல் பொங்கி அழிஞ்சு அந்த இடத்துல என்ன செய்யறது வற்றி போறது. இந்த ஒரு நிலை என்ன செய்யலாம், அதில் இருக்கலாம். அப்படி அதாவது வற்றி போனாலும் உலகமே என்ன செய்யுது, ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு அதுக்கான அடையாளம் என்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மூணுமே என்ன செய்யுது, இன்றைக்கு இதை நம்ம புரிஞ்ச இந்த தஸ்ஜீர்ன்றது இன்றைக்குமே என்ன செய்யறது, மூடுறதுக்கும் பயன்படுத்துவாங்க, நிரப்புறதுக்கு பயன்படுத்துவாங்க, எரிக்கிறதுக்கும் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. சீஜாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இந்த சிகரெட்டுகள் என்ன செய்வாங்க
சிகரெட் அப்படின்றத அந்த சஜிர் என்ற சொல்லுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை சொல்லியிருப்பாங்க. அதை அந்த நீங்கள் அந்த சிகரெட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சரியா அரபுடைய தஸ்ஜி இருக்குது, அந்த ஜீமுக்கு காதானே போடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி வருவதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ எப்படியோ இதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கடல்கள் தீமூட்டப்படுகின்ற நாளில், கடல்கள் என்ன அதாவது வெடித்து சிதறக்கூடிய நாளில், தண்ணீர் நீர்ப்பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நாளில் என்று அல்லாஹு தாலா என்ன செய்யலாம் இதை சொல்லி காட்டுகிறோம். இது ரப்புல் ஆலமீன் கடலுடைய ஆற்றல்கள் சம்பந்தமாக அல் குர்ஆனிலே பேசிய சில முக்கியமான இடங்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் நாம் அதை கப்பல் தொடர்பாக நம்ம ஏற்கனவே வந்துச்சு, அதில் இறை ஏகத்துவத்தோடு சேர்ந்து பேசுகிறது. அந்த கப்பல் தொடர்பான செய்திகளும் அல்லாஹ் எப்படியெல்லாம் அதை குர்ஆனில் கையாண்டு இருக்கிறான், அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், அது முக்கியமாக நம்முடைய ஏகத்துவத்தை எப்படியெல்லாம் உறுதிப்படுத்துது, அது எப்படி பெரிய ஒரு ஆற்றலோடு நம்ம போய் அங்கிருந்து நம்ம ஆபத்துக்கு மட்டும்தான் கடலை யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அல்லாஹ்வுடைய என்னது அற்புதமான இறை ஆற்றலுக்கும் ஏகத்துவ பலத்துக்கும் அதை என்ன செய்யறது இல்லை, நம்ம யோசிப்பதில்லை. அதை நம்ம என்ன செய்வோம் அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக கடல் தொடர்பு படுத்தி அல்லாஹ் தஆலா சொன்ன சில என்னது அதாவது சம்பவங்கள் என்று சின்ன சின்ன இடங்கள் அடையாளப்படுத்திக்கிறான். அவைகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி هذا وأستغفر الله لي ولكم.